ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி காலத்திலே ஓடக்கூடிய ஓட்டத்தினுடைய நிலைகள், இந்த ஓட்டத்தினுடைய ஒவ்வொரு விதமான தன்மைகளை நாம் ஆழமான விதத்தில் விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தால்தான் இந்த ஓட்டத்தினுடைய துவக்கம் முதற்கொண்டு முடிவு பரிந்தும் நிறுத்தாமல் நம்முடைய ஓட்டத்தை இலக்கை நோக்கி ஓடி முடித்து தேவனுடைய திட்டத்தை நிறைவாக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். மற்றபடி இந்த ஓட்டத்தை பற்றிதான விளக்கமான தன்மைகளை நாம் விளங்கிக் கொள்ளாதிருக்கிறது உண்டானால் நிச்சயமாக இந்த ஓட்டத்தினுடைய இறுதி வரைக்கும் கடந்து போக உங்களாலும் என்னாலும் ஆகிறது இல்லை. பந்தயசாலையில் அநேக விதமான ஜனங்கள் இந்த ஓட்டத்தினுடைய காரியங்களை துவங்கினாங்க. ஆனால் பல ஜனங்கள் பாதி வழியில் நின்று போயிட்டாங்க. இன்றைக்கு நம்முடைய ஓட்டத்தினுடைய நிலைகளை ஆண்டவராகிய தேவனுக்குள் நாம் ஒப்பு கொடுத்து சரியான இலக்கை நோக்கி சரியான வழிகளை நீங்களும் நானும் முன்வைத்து கடந்து போகிறது உண்டானால் நிச்சயமான இலக்கை எட்ட உங்களாலும் என்னாலும் ஆகும் என்கிறதில் சந்தேகம் இல்லை. இந்த ஓட்டத்தில் பல விதமான தடைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய இந்த நேரத்தில் அவைகளெல்லாம் விட்டு முதல் காரியம் விலகணும். சில விஷயங்களை நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளணும். சில காரியங்களை நம்மளை விட்டு நம்ம அப்புறமாக்கணும். சில விதமான பயிற்சிகளின் ஊடாக நம்ம கடந்து போகணும். சில விதமான விஷயங்களை நம்ம இலக்குப்படிக்காக அனுமதிக்க வேண்டியது அவசியம். இப்படிலாம் இருந்துச்சுன்னா தான் இந்த ஓட்டத்தை ஆண்டவராகிய தேவனுடைய திட்டத்தின்படி சரியாக ஓடி முடிக்க நம்மளால முடியும். இன்றைக்கு கூட இந்த ஓட்டத்தில் பல விதமான தடைகள் நமக்கு விரோதமாய் வரக்கூடிய தடைகளில் முக்கியமான ஒரு தடையை பற்றி உங்க கூட நான் சொல்ல வேண்டியது அவசியம். இதை குறித்து கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை நமக்கு சொல்லுதுன்னு பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் அதில் 13வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அது 2வது அதிகாரம் 13வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கேளுங்க. அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். தீமையாய் காணப்படக்கூடிய விஷயங்களை விட்டு முதல் காரியம் விலகணும். பல விதமான நேரங்களில் இந்த தீமைகள் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து வருகிறது உண்டானால் நன்மையான காரியங்களை இவைகள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அப்புறப்படுத்த ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், எதெல்லாம் இழக்கணுமோ அதெல்லாம் விட்டுருங்க. அதையும் நீங்கள் கடைசி வரைக்கும் பிடிச்சிட்டே வந்தீங்கன்னா என்ன நடக்கும்னா உங்களுடைய ஆவிக்குரிய நிலைகளை இழக்கும்படியான அநேக விதமான சூழ்நிலைகளின் மூலமாக நம்ம கடந்து போயிடுவோம். சில நேரங்களில் தேவன் விரும்பாத பல விதமான நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் லாபகரமாய் தோன்றக்கூடிய காரியங்கள் காணப்பட ஆரம்பித்தாலும் இது நம்முடைய கண்களுக்கு முன்பதாக ஒருவேளை இது ஒரு தீமையான காரியமாய் காணப்படுகிறது உண்டானால் அவைகளை விட்டு விலக நீங்களும் நானும் மெய்யாகவே யோசிக்கவே கூடாது. அதை விட்டு விலகிடணும். அப்படி விலகுனா தான் நம்முடைய லட்சிய பயணத்தினுடைய இறுதி பரிந்தம் கடந்து போக நம்மளால முடியும். இப்போ இந்த இடத்துல முக்கியமான தீமையை பற்றி கர்த்தராகிய தேவன் பேசுகிறார். என்ன தீமை, எதை விட்டு நம்ம விலகணும் அப்படின்னா வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம். என் ஜனங்கள் 2 தீமை செய்கிறாங்க. ஒன்று, ஜீவ தண்ணீராகிய என்ன அவங்க விட்டுறாங்க. தண்ணீர் நிற்காத தொட்டிகளை தங்களுக்காக அவங்க எடுத்துக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம், ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையில் எது அவனுடைய வாழ்க்கையில ரொம்ப பிரதான பங்கு வகிக்கக்கூடியது அப்படின்னா கர்த்தர் இல்லாமல் ஒரு அசைவும் அசைய அவனால் முடியாது. கர்த்தர் இல்லாமல் எங்கேயாச்சும் ஒரு அசைவின் ஊடாக அவன் கடந்து போனாலே அது ஒரு பெரிய ஒரு தீமையான விளைவை உருவாக்க ஆரம்பிச்சிடும். இது முக்கியமான ஒரு மைய கருத்தாக காணப்படக்கூடிய ஒன்று. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் எது முக்கியம் அப்படின்னா கிறிஸ்து தான் முக்கியம். கிறிஸ்து இல்லாமல் அவன் இயங்கினாலே அவன் அது ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக கிறிஸ்தவன் என்கிற ஒரு பெயரினால் அழைக்கப்படக்கூடியவன் அல்ல. அவனுடைய எல்லா இயக்கமும் கிறிஸ்துவாகத்தான் இருக்கணும். கிறிஸ்து என்னென்ன காரியத்தை அவனுக்கு வலியுறுத்துகிறாரோ இவைகளை தாண்டி அவன் யோசிக்கக்கூடாது, இவைகளை தாண்டி அவன் போயிடக்கூடாது. அப்போ ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால முதல் தீமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை விட்டு விலகக்கூடிய தீமைகள் நம்மை விட்டு முதல் காரியம் அகன்று போகணும். பல விதமான நேரங்களில் சில விஷயங்களை நீங்களும் நானும் அநேகமான அந்த நேரங்களை நம்ம கடக்கக்கூடிய நேரத்தில் அந்த வழிகள் நமக்கு பரிச்சயமாக காணப்படக்கூடிய நேரமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம என்ன செஞ்சிடறோம், கர்த்தருடைய உதவிகளை சாராமல் நாமே கடக்கும்படிக்காக பிரயாசப்படுறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகின்றார், ஒரே மாதிரி எல்லா விதமான நேரமும் நம்முடைய வாழ்க்கையில் வராது. ஒரு நாளில் நீங்கள் கடக்கக்கூடிய நேரத்தில் அந்த வழிகள் ஒருவேளை உங்களுக்கு பரிச்சயமானதை போல காணப்பட ஆரம்பித்தாலும் இனி அடுத்த முறை கடக்கக்கூடிய நேரத்தில் அந்த வழிகளிலே என்ன இடர்கள் இருக்கிறது என்பதை ஆராய்ந்து சொல்லக்கூடிய கர்த்தருடைய உதவி இல்லாமல் நீங்கள் அந்த வழியை கடக்கக்கூடாது. இப்போ இன்னைக்கு நிறைய ஜனங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களுடைய வழிகளை அவர்கள் அறிய ஆரம்பிச்சு ஊழியம்னா இப்படி தாங்க,
ஆண்டவராகிய தேவனுடைய வழிகள் என்றால் இப்படித்தான், சபையினுடைய ஊழியம்னா இப்படித்தான், அநேக விதமான பிரசங்க ஊழியம்னா இப்படித்தான், சுவிசேஷ ஊழியம்னா இப்படித்தான், இவங்களாகவே அநேக விதமான வகைமுறைகள் யாவற்றையும் யோசிக்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இப்படி நம்ம கர்த்தராகிய தேவனுடைய எந்த விதமான விஷயமாய் காணப்பட ஆரம்பித்தாலும், ஒரு ஆவிக்குரிய மனிதன் கர்த்தர் இல்லாமல் எதை செய்தாலும் அவைகள் எல்லாம் முழுக்க முழுக்க தோல்வியாகவே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். வெற்றியின் ஊடாக அவனுடைய வாழ்க்கை கடந்து போகணும்னா கர்த்தரை சார்ந்துதான் அவன் இருக்க வேண்டும். கர்த்தரை சுற்றித்தான் அவனுடைய இயக்கமெல்லாம் காணப்படும். கர்த்தரை மையமாக வைத்துக்கொண்டு கர்த்தராகிய தேவனுடைய இயக்கத்திற்கு உட்படுத்தப்பட்ட ஒரு இயக்கத்தின் ஊடாக போனா தான் அவனுடைய எல்லா விதமான விஷயமும் முழுமையடையும், வெற்றியடையவும் ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அந்த நாட்களில் காணப்பட்ட எல்லா ஜனங்களுடைய நிலைகளை பாருங்களேன். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரொம்ப கல்விமான். ஆனா அவர் எங்கேயாச்சும் தானா இயங்குறான்னு பாருங்க. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே ஒரு விஷயத்தையும் படிக்காதிருக்கக்கூடிய அப்போஸ்தலனாக காணப்படக்கூடிய பேதுரு, அவரும் கர்த்தராகிய தேவனை நம்பி சார்ந்துதான் இயங்க ஆரம்பிக்கின்றார். இன்னும் மருத்துவத்துறையிலே காணப்பட்டிருக்கக்கூடிய மனிதன், ஆயத்துறையிலே காணப்பட்டிருக்கக்கூடிய இவங்க எல்லாம் யாரை மையமாக வச்சு இயங்குறாங்கன்னு பாருங்களேன். ஒவ்வொரு விதமான மக்களும் ஆண்டவராகிய தேவனை மையமாக கொண்டு இயங்க ஆரம்பிக்கிற பார்க்க முடியும். லூக்கா என்கிற மனுஷன் அவர் மருத்துவத்துறையிலே காணப்படக்கூடிய ஒரு மனுஷன். இந்த மனிதனும் கூட கர்த்தராகிய தேவனை மையமாக கொண்டு இயக்கத்தின் ஊடாக கடந்து போறார். வரி வசூல் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன் யாராக காணப்பட ஆரம்பித்தாலும் அவரவர்கள் தங்கள் தங்கள் பங்கிலே கர்த்தராகிய தேவனை மையமாக வைத்து இயங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு கிறிஸ்தவம் என்று சொன்னால் மையமாக காணப்படக்கூடியவர் கர்த்தர் தான். கர்த்தருடைய சித்தம் இல்லாம நீங்களும் நானும் இயங்கக்கூடாது. கர்த்தருடைய விருப்பத்துக்கு மாறான இயக்கத்தின் ஊடாக போகக்கூடாது. கர்த்தராகிய தேவன் உங்களையும் என்னையும் அனுமதியாத இடத்தின் ஊடாக நீங்க கடந்து போகக்கூடாது. கர்த்தராகிய தேவனுடைய விருப்பத்திற்கு மாறான எந்த கருத்துக்கும் நீங்களும் நானும் உடன்படக்கூடாது. அப்ப நம்முடைய இயக்கம் எல்லாம் கர்த்தராகிய தேவனை மையமாக வைத்தே இயங்க வேண்டியது அவசியம். அதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. இப்ப இவங்க செய்யக்கூடிய முதல் தீமை என்னன்னு பாருங்களேன். மையமாக காணப்படக்கூடிய கர்த்தரை அவங்க விட்டுட்டாங்க. எது அவங்களுக்கு பிரதானமோ அதையும் அவங்க விட்டுட்டாங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு வாழ்க்கைன்னு பாருங்களேன். அதுதான் ஒரு பெரிய தீமை. தீமை என்று சொன்ன ஆங்கிலத்தில் ஈவில் என்கிற ஒரு வார்த்தை மெய்யாகவே சொல்லப்படுகிறது. அது சாத்தானுக்கு ரொம்ப பிரியமான ஒரு காரியம். கர்த்தராகிய தேவனை விடுகிறதா பிசாசுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. கர்த்தர் இல்லாம இயங்க உன்னால முடியும்பா. நீயாகவே எந்த விதமான ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போகணும். கர்த்தராகிய தேவனை ரூல் பண்ண உன்னால முடியும். கர்த்தருக்கு ஒப்பாக உன்னுடைய நிலைகள் நீ மெய்யாகவே மாறப்பட முடியும். இப்படிதான் ஆதாமை சாத்தான் ஏமாத்த ஆரம்பிச்சான். நீயும் தேவர்களிலே ஒருவனை போல மாறிடுவா. அதுக்கு தான் கர்த்தர் பயப்படுறாரு. இந்த ஒரு கனி நீ சாப்பிடக்கூடாது என்பதை பற்றி கர்த்தர் பேசுகிறதுக்கு காரணம் இதுதான் என்பதை பற்றி சாத்தான் பேசி தீமையான காரியங்களுக்கு அவனை நேராக நடத்த ஆரம்பிக்கின்றான். தேவனை விட்டு விலகக்கூடிய மார்க்கங்களை உருவாக்கும்படிக்காக. அப்ப தேவனை விட்டு விலகுகிறது எல்லாம் ஒரு மனுஷனுக்கு தீமையை உருவாக்கக்கூடிய ஒரு பங்கு. சாத்தான் என்ன தீமையை செய்கிறான் ஆதாமுக்கு என்று சொன்னால், தேவனை விட்டு விலகக்கூடிய அந்த காரியங்களை உருவாக்குகிறான். தேவனுடைய சத்தத்துக்கு நீ கீழ்ப்படியாத, தேவனுடைய சித்தத்திற்கு எதிரடையாக நீ செயல்பட வேண்டியது அவசியம். அப்படின்னா அர்த்தம், தேவனை மையமாக வைத்து இயங்காத, தேவனுடைய இயக்கத்திற்கு மாறாக நீ இயக்கத்தின் ஊடாக போ. கர்த்தராகிய தேவனை காட்டிலும் அதிகமாக இயங்க உன்னால முடியும். கர்த்தராகிய தேவனை காட்டிலும் அதிக தூரம் உன்னாலும் என்னாலும் பயணப்பட முடியும்னு சொல்லி நம்மை வஞ்சிக்கும் முகாந்திரமாக தீமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த மாதிரியான விஷயங்களை தான் ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக காணப்பட வேண்டியது அவசியம். தேவன் இல்லாமல் இயங்கும் எல்லா இயக்கமும் தீமை. தேவனாகிய கர்த்தரை மையமாக கொள்ளாது இருக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களும் தேவனுக்கு விரோதமானது. தேவனாகிய கர்த்தர் சொல்லாத விஷயத்தை செய்கிறது, தேவனாகிய கர்த்தர் சொல்லாது இருக்கக்கூடிய காரியங்களை யூகிக்கிறது, தேவனாகிய கர்த்தருடைய விருப்பத்திற்கு மாறாக இயங்குகிறது. இதெல்லாம் தீமையினால் உருவாக்கப்படக்கூடிய ஒன்று. கர்த்தர் இல்லாமல் இயங்க செய்யக்கூடிய சாத்தானுடைய தந்திரம். இந்த தீமைக்கு நீங்களும் நானும் விலகணும். இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிலே இரண்டாவது தீமையை சொல்லுகின்றார். தங்களுக்கு தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்காக அவர்கள் வெட்டிக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. வெடிப்புள்ள தொட்டியினுடைய முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீரை எவ்வளோதான் நீங்கள் ஊற்ற ஆரம்பித்தாலும் அந்த தொட்டியிலே அந்த 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 வெடிப்பின் ஊடாக அந்த தண்ணீர்கள் எல்லாம் வெளியே போகிறதுனால ஒரு சொட்டு தண்ணீர் கூட மிச்சமாக இருக்காது. இப்போ தேவன் என்ன ஆலோசனைகளை தந்தாலும் அவைகளை எளிதாக இழந்துருவாங்க. தேவன் என்ன விஷயங்களை அவங்களுக்கு முன்னால் சொல்ல ஆரம்பித்தாலும், உதாரணமாக ஒரு தீர்க்க தரிசனத்தை கர்த்தராகிய தேவன் அவங்களுடைய கரங்களை நம்பி தந்தால் கூட வெடிப்புள்ள தொட்டின் வழியாக அதெல்லாம் வெளியே போயிடும். இப்போ சாத்தானுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய தேவன் மனுஷனுக்கு முன்னால் தான் காரியங்களை வெளிப்படுத்துறாரு. இந்த சாத்தான் அந்த விஷயத்தை அறியணும்னு ரொம்ப ஆசைப்படுறான். இதுக்கு உதாரணமாக நீங்கள் அந்த ஏதேன் தோட்டத்தினுடைய அனுபவத்தையும் பார்க்க முடியும். இப்போ சாத்தானுக்கு தெரியாது, ஏதோ ஒரு சட்டத்தை கர்த்தராகிய தேவன் ஆதாம்கிட்ட சொல்லியிருக்கிறார். இது அவன்கிட்ட சாத்தான் கேட்கணும்னு சொல்லி ஆசைப்படுறான். இது என்ன விஷயத்தை கர்த்தராகிய தேவன் பேசியிருக்கிறான்னு சொல்லி பிசாசுக்கு தெரியாததுனால இந்த சாத்தான் அந்த ஏவாளை பார்த்து சொல்றான், இதுல எதையாச்சும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்காரான்னு சொல்லி, அதாவது ஒரு ஒரு கிராஸ் கொஸ்டின் கேட்குறான்.
இப்ப கர்த்தருடைய திட்டம் வந்து சாத்தானுக்கு போகல. கர்த்தராகிய தேவனுடைய திட்டம் அத மனுஷனுடைய கரங்கள்ல வந்திருக்கு. இத திருடுறதுக்காக சாத்தான் வந்து என்ன பேசுறான் பாருங்க. அவனுடைய வாயிலிருந்து வார்த்தைகளை பிடுங்கும்படிக்கான காரியங்களை போடும்படிக்காக இந்த ஏவாளோடு கூட சாத்தான் பேசுறான். இங்க இருக்கக்கூடிய ஏதாச்சும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா? ஏதாச்சும் ஒரு காரியத்தை சொல்லியிருக்காரா? அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்துல அந்த அம்மா வந்து எல்லா விஷயத்தையும் வெளிப்படுத்த ஆரம்பிச்சார். இதுக்கு பேரு தான் வெடிப்புள்ள தொட்டி. தேவன் தந்திருக்கக்கூடிய நன்மையான காரியங்களை எளிதாக சாத்தானுடைய கையில கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு ஒரு காரியத்தை தேவன் நம்முடைய கரங்களை நம்பி கொடுத்திருக்கக்கூடிய விஷயத்துல இழக்கிறது என்கிறது ரொம்ப டேஞ்சர். அதுக்கு எதிரடையாக சாத்தான் நிறைய பணிகளை உருவாக்கிடுவான். என்னென்ன தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்துல திட்டம் வச்சிருக்கிறாங்கிறது சாத்தானுக்கு மெய்யாகவே அறியாது இருக்கக்கூடிய ஒன்று. அதை மனுஷர்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இந்த மனுஷனை ஏமாத்தி சாத்தான் அவைகள் எல்லாவற்றையும் பிடிங்கிக் கொள்ள ஆரம்பிக்கிறான். இது எப்படி ஏமாற்றக்கூடிய அனுபவம்னா என்ன? அதுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. அந்த மனுஷனை பார்த்து சாத்தான் சொல்கின்றான், நீ உனக்காக தொட்டியை வச்சுக்க. கர்த்தராகிய தேவன் தரக்கூடிய நன்மைகளை வாங்கும்படிக்கான தொட்டியை வச்சுக்க. ஆனால் அந்த தொட்டியில கட்டாயம் வெடிப்பு இருக்கணும்னு சொல்றாங்க. இது வந்து நீ வந்து அதை உன் மட்டில் நீ வச்சுக்கிறாம இதை நீ வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் எல்லா விதமான மக்களுக்கும் பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லி ஏமாற்றக்கூடிய கருத்துக்களை உருவாக்கக்கூடிய சாத்தான் இவைகளை மக்கள் மெய்யாகவே உணர்வில்லாமல் அந்த 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 வெடிப்புள்ள தொட்டியினால எல்லா விதமான தேவன் தந்திருக்கக்கூடிய புதிய புதிய நன்மைகளை உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன்னு சொன்னா, ஆண்டவராகிய தேவன் என்னுடைய சகோதரன் மூலமா நல்ல ஒரு வார்த்தை பேசினாரு. எழுப்புதலை நம்முடைய தேசத்துல உருவாக்கி தருகிறேன், அகில உலகத்தில் எழுப்புதல் வரும்ங்கிறதை பற்றி கர்த்தர் பேசினார். அது வந்து அந்த அந்த எழுப்புதலுக்குரிய மூல காரணமாக, அதாவது இந்த தமிழ்நாட்டு பகுதியிலிருந்து எழுப்புதலை தருவேன்னு சொன்னார். ஆனா இன்னைக்கு அந்த எழுப்புதலுடைய திட்டம் என்ன ஆச்சுன்னு பாருங்களேன். அந்த தொட்டியில அந்த அந்த காரியம் வந்து நிலைக்காமல் போக ஆரம்பிச்சதுனால, அவைகள் எல்லாம் வெடிப்புகளின் ஊடாக கடந்து போனதுனால சாத்தான் அந்த திட்டத்தை நீர்த்து போக செஞ்சுட்டான். இப்ப நமக்கு வந்து கர்த்தர் ஒரு திட்டத்தை கொடுத்துட்டாருன்னா, அந்த திட்டத்தை நம்ம வந்து செயல்படுத்தாம போயிட்டோம்னா கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பினால நம்ம வந்து கட்டாயம் கணக்கு சொல்லணும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த மாதிரி வெடிப்புள்ள தொட்டிகள் ரொம்ப ஒரு பெரிய ஒரு தீமையை உருவாக்கக்கூடியதாக விளங்குகிறது. கர்த்தராகிய தேவன் தந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இழக்காத அளவுக்காக ரொம்ப ஜாக்கிரதையாக அவைகளை செயல்படுத்தக்கூடிய காரியத்துல நீங்களும் நானும் ரொம்ப கேர்ஃபுல்லாக காணப்பட ஆரம்பிச்சா தான் தேவனுடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில நன்மையான காரியங்களை தடையில்லாமல் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும் என்று கர்த்தருடைய வேத புத்தகத்தின் வழியாக கற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்களேன். கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையை சொல்கிறது. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் அதுல 14வது அதிகாரம் 20வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 14வது அதிகாரம் 20வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கவனிங்க. போஜனத்து நிமித்தம் தேவனுடைய கிரியையை அழித்து போடாதே. எந்த பதார்த்தமும் சுத்தம் உள்ளதுதான், ஆனாலும் இடரல் உண்டாக புசிக்கிறவனுக்கு அது தீமையாய் இருக்கும். ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னா வந்து ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை இது ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக உருவாக்கப்பட்டதல்ல. இது ஒரு எல்லா விதமான மக்களும் இணைந்த ஒரு வாழ்க்கை தான் ஒரு கிறிஸ்தவமான ஒரு வாழ்க்கை. இதுல வந்து ஒரு மனுஷனுடைய இடரல் அநேக மக்களை பாதிக்கக்கூடியதாக விளங்குறோம். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எழுதுகின்றார், நீங்க எல்லாருமே கிறிஸ்து இயேசுனுடைய சரீரத்தினுடைய அவயவமா இருக்கிறீங்கன்னு சொல்றார். அப்போ வந்து ஒரு அவயவம் பாடுபடும் போது இன்னொரு அவயவத்திற்கும் அதே விதமான வேதனை வரும். அதே மாதிரி ஒரு அவயவம் இடரலை உருவாக்குகிறது உண்டானால் இன்னொரு அவயவத்திற்கும் பாதிப்பு வந்துடும். இப்போ இந்த மாதிரி விஷயத்துல தான் ரொம்ப நம்ம வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு கிறிஸ்தவனுடைய அவன் செய்யக்கூடிய தப்பு அநேகம் கிறிஸ்தவ வட்டாரங்களை பாதிக்கக்கூடியதா இருக்கிறதுனால இடரல் மட்டும் நம்முடைய வாழ்க்கையிலே வராத அளவிற்காக இது ஒரு பெரிய ஒரு தீமைக்குரிய ஒரு காரியம். இந்த மாதிரி ஒரு இடரல் நம்முடைய ஊழியத்தின் மூலம் நம்ம மூலம் உருவாக்கப்படுகிறது உண்டானால் ஒட்டுமொத்த கிறிஸ்தவனுடைய ஊழியமும் பாதிக்கப்பட்டுரும். அதனால தான் கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், இந்த மாதிரி தீமையை செய்யறதுக்கு பிசாசு வந்து இடரலை உருவாக்கக்கூடிய அளவிற்கான காரியங்களை இந்த நாட்களில் ரொம்ப தீவிரமாய் உருவாக்கி கொண்டு வருகிறார். யாராச்சும் ஒரு மனுஷனுடைய விழுகை அத்தனை விதமான கிறிஸ்தவனுடைய சாட்சியினுடைய நிலைகளை பாதிச்சிடும். யாராச்சும் ஒரு கிறிஸ்தவனுடைய அநேகம் விதமான பிரச்சனைக்குரிய காரியங்கள் எல்லா விதமான ஆவிக்குரிய வட்டாரத்தையும் பாதிக்கக்கூடியதாக விளங்கிடும். அதனால தான் கர்த்தருடைய வேத புத்தகத்துல எந்த விஷயத்திலும் இடரல் வராத அளவிற்கு நீங்களும் நானும் ரொம்ப ஜாக்கிரதையான ஒரு மக்களாக விளங்கணும். இப்போ போஜனம் சாப்பிட்றதுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது என் மட்டிலே காணப்படக்கூடிய ஒன்று. ஏன் வயிற்று பசிக்காக நான் சாப்பிட்றேன். இதனால வந்து எந்த விதமான பாதிப்பும் யாருக்கும் வராது. ஆனா இதையே யாராகிலும் ஒருவன் இடரலாக காண்கிறது உண்டானால் நீ அந்த சாப்பாடு சாப்பிடாதுன்னு சொல்றாரு. நான் சாப்பிடக்கூடிய சாப்பாடு தானேங்க. இதுல வந்து நான் சாப்பிட்றது வந்து அவனுக்கு என்ன பாதிப்பு வரப்போகுதுன்னு சொல்லி நீங்களால யோசிக்கக்கூடாது. நான் இப்போ ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு கிறிஸ்தவம் என்று அழைக்கப்படக்கூடியது ஒரு ஒட்டுமொத்த சரீரத்தினுடைய அவயவங்கள் மாதிரி. இப்போ ஒருத்தனுக்கு ஒரு காரியம் வந்து இடரலாக இருக்கிறது உண்டானால் இது எல்லா விதமான கிறிஸ்தவர்களையும் பாதிக்கக்கூடிய ஒன்றாக விளங்கிடும். இதுக்கு நல்ல ஒரு உதாரணத்தை சொல்றேன் பாருங்க. யோசுவாவுடைய தலைமையில எரிகோ கோட்டையில கர்த்தருடைய நாமத்தினால இந்த வெற்றிக்கு பிறகு அடுத்த ஒரு பட்டணமாய் காணப்படக்கூடிய ஆயியை நோக்கி ஆண்டவராகிய தேவன் அவங்களை அனுப்புறாரு.
ஆயியை போய் அவங்க வந்து வேடிக்கை பார்க்குறாங்க. எல்லா விதமான காரியங்களை அவற்றை சுற்றி பார்க்குறாங்க. அதன் பின்பதாக அந்த பட்டணத்திற்குள்ளாக யுத்தத்திற்குள்ளாக போக போகிறாங்க. யுத்தத்திற்குள்ளாக போகக்கூடிய நேரத்தில் யோசுவாவுடைய தலைமையிலே காணப்படக்கூடிய யுத்த வீரர்கள் ஆயி பட்டணத்துக்கு முன்னால் தோத்து போய் திரும்ப ஓடி வந்துட்டாங்க பாளையத்துக்குள்ள. இப்போ யோசுவா கர்த்தருடைய நாமத்தினால ஜெபிக்கிறார். ஏன் ஆண்டவரே, இந்த மாதிரி ஒரு தோல்வியை கூட நாங்கள் பார்த்ததே இல்லை. ஆனால் இப்போ முதல் முறையாக ஒரு தோல்வியை நாங்கள் வந்து சந்திக்கிறோம். இந்த தோல்விக்கு என்ன காரணம் என்று சொல்லி கர்த்தராகிய தேவனை நோக்கி ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் உடனே ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறாரு. நீங்கள் இடர்கள் உண்டாக்கக்கூடிய ஒரு காரியத்தை ஒருத்தர் செய்யலையா, அதனால வந்து அவன் செஞ்சிருக்கக்கூடிய இந்த காரியம் சமஸ்த இஸ்ரவேலையும் பாதிக்கக்கூடியதாக விளங்கிற்று. கர்த்தருடைய நாமத்தினால யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தா, அங்கு காணப்பட்டிருக்கக்கூடிய 36 பேர் செத்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கு காணப்பட்டிருக்கக்கூடிய எல்லா மக்களும் தன்னுடைய தலையில புழுதியும் சாம்பலையும் வாரி போட்டு கொண்டு அழுறாங்க. யோசுவா என்கிற கர்த்தருடைய ஊழியக்காரனும் கூட தரையில கீழே விழுந்து முகங்குப்புற அழுறாரு. இத்தனை விதமான பாதிப்புக்கும் யார் காரணம்னு சொன்னா, ஒருவன் செய்த இடரக்கூடிய ஒரு காரியம். அப்போ ஒரு மனுஷன் செய்யக்கூடிய தப்பு எத்தனை பேரை பாதிக்குதுன்னு பாருங்களேன். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட இது ஒரு தீமையான ஒரு அனுபவம் என்கிறதை பற்றி கர்த்தருடைய வசனம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. எது தீமை அப்படின்னா வந்து, ஏதாகிலும் ஒரு விஷயம் யாருக்காக இடரை தருகிறது உண்டானால் அவைகளை விட்டு நீங்களும் நானும் விலகணும். எந்த விதமான ஒரு காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் ஒரு சாட்சியாக நம்முடைய வாழ்க்கையுடைய நிலைகள் காணப்படணும். என்னுடைய வாழ்க்கையை குறித்து யாரும் குற்றம் சுமத்தாத அளவிற்காக, யாரும் எந்த விதமான தீமையான கருத்துக்களையும் சொல்ல முடியாத அளவிற்காக இவனுடைய வாழ்க்கையை நாங்கள் வந்து எடுத்து பார்க்குறோம். எந்த விதமான தீமையை நாங்கள் வந்து பார்க்கவே இல்லை. தேவனுடைய மனுஷனாக காணப்படக்கூடிய சாமுவேல் தீர்க்கதரிசி தன்னுடைய ஓட்டத்தை முடிச்சுட்டு போக போறாரு. அப்போ ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால எல்லா ஜனங்களையும் பார்த்து அவர் கேட்கிறாரு, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆடு மாடு ஏதாச்சும் நான் எடுத்தது உண்டானால் இப்போ நீங்க சொல்லுங்க. உடனே அவங்கெல்லாம் சொல்றாங்க, இல்லை நீங்க வந்து உங்க கையில வந்து எந்த விதமான பழுதையும் நாங்கள் பார்க்கலன்னு சொல்றாங்க. இப்படி இடரல் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்த அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் மாறி இந்த காலத்திலும் நீங்களும் நானும் இடரல் அற்றவர்களாக, எந்த விதமான குற்றச்சாட்டும் யாரினாலும் உரைக்கப்பட முடியாதவருக்காக நீங்கள் வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சா தான் தேவனுடைய பார்வையில் அது விலையேறப்பட்டதாக காணப்பட்டுரும். இடரல் உங்க மூலமா வந்துருச்சுனாலே அது ஒரு தீமையை உருவாக்கிடும். அது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை சார்ந்த கிறிஸ்தவர்கள் அத்தனை பேருக்கும் அது தீமையை உருவாக்கக்கூடியதாய் விலகி இருக்கும். அதனாலதான் கர்த்தருடைய வேதத்தில் ஆண்டவர் சொல்லுகின்றார், தீமையாய் காணப்படக்கூடிய விஷயங்களை விட்டு நீங்க விலகிருங்க. இது மூலமா, இடரல் மூலமா என் கிறிஸ்தவ சமுதாயமே தீமைக்குள்ள போயிடக்கூடாது. இந்த கிறிஸ்தவர்கள் ஊழியத்திற்கு நான் செய்யக்கூடிய இந்த இடலுக்குரிய காரியம் தடையா போயிடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக, இது என் மட்டிலே காணப்படக்கூடிய விஷயமாக இல்லை. இந்த போஜனத்தை சாப்பிட்றது இது என்னுடைய வயிற்று பசிக்காக சாப்பிடுன்னு சொல்லி நான் யோசிக்கக்கூடாது. நான் செய்யும் ஒவ்வொரு அசைவும் மற்றவனுடைய வாழ்க்கையை பாதிச்சிடும். நான் வந்து சரியான அசைவை செஞ்சேன்னா அது எல்லா விதமான மக்களுக்கும் நன்மையாக இருக்கும். ஆனால் ஒரு தவறான ஒரு அணுகுமுறையில் நான் போயிட்டேன்னா இது எல்லா விதமான ஆவிக்குரிய வட்டாரத்தையும் பாதிக்கிறதாக இருக்கிறதுனால இடரல்கள் என் மூலம் வராத அளவிற்கு நான் ஜாக்கிரதையாய் காணப்படணும். அதனால தான் கர்த்தராகிய தேவன் பேசுகின்றார். அவர் என்ன சொல்றார் பாருங்க, இடரல் வருகிறது அவசியம்தான், எவன் மூலமாய் வருகிறதோ அவனுக்கு ஐயோன்னு சொல்றாரு. அவன் இந்த உலகத்திலே பெறவாதிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாரு. அவனுடைய கழுத்திலே எந்திரக்கல்லை கட்டி அதை சமுத்திரத்தின் ஆழத்திலே கொண்டு போய் அமிழ்த்துகிறது நலமா இருக்குன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் என் மூலமாய் இடரல் வராத அளவிற்காக ஒரு சின்ன ஒரு காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் என் மூலமாய் கிறிஸ்தவ வட்டாரத்துக்கு இடரலை நான் உருவாக்கிடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக என்னுடைய நகர்வுகள் காணப்பட ஆரம்பிக்கணும். ஏன்னா அந்த இடரல்கள் எந்த காரியத்தின் மூலமாய் வந்தாலும் அது எல்லா விதமான மக்களுக்கும் தீமையை தந்துடும். அதனால தான் தீமையை விட்டு விலகுங்கள், இடரல் என்கின்ற காரியங்களை விட்டு விலகுங்கள் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. மூன்றாவது ஒரு காரியத்தை பாருங்களேன். கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையை சொல்கிறது. 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 24வது அதிகாரம் 17வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 17வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன விதமான வார்த்தை சொல்லுதுன்னு பாருங்க. தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். மூன்றாவது ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா வந்து நன்மைக்கு தீமை செய்யக்கூடிய காரியம். இது மனுஷனுடைய வாழ்க்கையிலே ரொம்ப நிறைய பேருடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. தேவனாகிய கர்த்தர் எதை நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார் அப்படின்னா வந்து கர்த்தராகிய தேவனுடைய வசனம் சொல்கிறதை போல செய்த நன்மை நான் மறக்கும் போது அவனுக்கு எதிரடையான விஷயங்களை நான் செஞ்சிடறேன். எந்த காரியத்திலும் நான் செய்த நன்மையை மறவாத ஒரு வாழ்க்கை வாழ பழக வேண்டியது அவசியம். எனக்கு எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் செஞ்சிருக்கிறார், அந்த நன்மையை நான் மறக்கக்கூடாது. ஜனங்கள் எத்தனையோ விதமான உபகாரங்களை செஞ்சிருக்கிறாங்க, நான் அதை வந்து மறக்கக்கூடாது. இப்படி நான் ஏதாகிலும் ஒரு காரியத்தை மறக்கிறது உண்டானால் மட்டும்தான் அந்த நன்மைக்கு விரோதமாக நான் தீமைகளை செய்யும் ஒரு மனிதனாக விளங்கி விடுகின்றேன்.
இந்த கடைசி நாட்களை நம்ம எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் நிறைய ஜனங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை பார்க்க முடியும். ஆரம்ப காலங்களில் கஷ்டப்படக்கூடிய அநேக விதமான மக்களுக்கு உதவி செய்திருக்கக்கூடிய நிறைய மக்கள். ஆனால் இந்த நாட்கள் வர 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 அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவங்க செஞ்ச நன்மை எல்லா விதமான காரியத்தையும் மறந்து போய் அவங்களுக்கு எதிராக தீமையான அநேக விதமான விஷயங்களை செய்யும் ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறது பார்க்க. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு கருத்து என்னுடைய மனதிற்குள்ளாக வருகிறது. அது என்ன என்ன ஒரு காரியத்தை பார்க்கலாம்னா, நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கக்கூடிய காலத்தில் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை வளர்க்கக்கூடிய அந்த காலத்தில் அவங்க எவ்வளோ தூரம் தியாகம் பண்ணி உங்களுக்காக உங்களை படிக்க வைக்கிறதுலேருந்து எல்லா காரியத்தையும் செய்யக்கூடிய விஷயத்துலேருந்து நிறைய விதமான தியாகங்களை செஞ்சு அந்த பெற்றோர்கள் உங்களை வளர்க்கக்கூடிய விஷயத்திற்காக நிறைய காரியங்களை செஞ்சு உங்களை வளர்த்துட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அநேக விதமான குடும்பத்தினுடைய நிலைகளை பார்க்கிறது உண்டானால் நிறைய பெற்றோர்களை கொண்டு போய் அனாதை ஆசிரமத்தை கொண்டு போய் விட்டுறாங்க. முதியோர் இல்லத்தில் கொண்டே சேர்த்து விட்டுறாங்க. ஏன்னா அந்த பிள்ளைங்க அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, என்ன விதமான வார்த்தையை சொல்கிறாங்க, இவங்கள எங்களால் பராமரிக்க முடியாது, இவங்களுக்கு உதவி செய்ய எங்களால் முடியாது, இவங்க வீட்டில் உட்கார்ந்துருக்கக்கூடிய நேரங்கள் எல்லாவற்றிலும் அநேக விதமான பிரச்சனையை தந்துகிட்டே இருக்கிறாங்க, கஷ்டத்தை உருவாக்கிட்டே இருக்கிறாங்க, இவங்கள பார்க்க முடியாதுன்னு சொல்லி நிறைய விதமான பெற்றோர்களை கொண்டு போய் நேராக கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நிறைய பிள்ளைகளுடைய நிலைகளை இந்த காலத்தில் பார்க்க முடியும். இதுக்கு அவங்க சொல்லக்கூடிய கருத்து என்ன சொல்றாங்க, எங்க குடும்ப வாழ்க்கையில் இது பிரச்சனையா வருது, அதனால இந்த மாதிரி முதியோர்களை கொண்டு போய் அங்கே கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா அவங்கள அங்கே நல்ல ஒரு முறையில் பராமரிச்சிருவாங்க, நாங்களும் சந்தோஷமாக வாழ்க்கை வாழ முடியும். இல்லை, செய்த நன்றியை நீங்கள் மறக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இவைகள் எல்லாம் தீமைக்கு உரிய காரியங்கள் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். அவங்க எவ்வளவு தியாகம் பண்ணி உங்களுக்கு செஞ்சிருக்கிறாங்க பாருங்களேன், எத்தனை விதமான உபகாரமான காரியங்களை எதிர்பாராம உங்களுக்கு செஞ்சிருக்கிறாங்க பாருங்களேன். ஆனா இன்னைக்கு அவங்களுடைய உதவிகள் உங்களுக்கு தேவைப்படாது இருக்க ஆரம்பிக்கிறதுனால அவங்களை கொண்டு போய் நம்ம எங்கேயோ கொண்டு விடக்கூடிய ஒரு மக்களாய் காணப்பட ஆரம்பிச்சிடும். இவைகள் எல்லாம் தீமையாக தோன்றப்படக்கூடிய ஒன்று. ஆரம்ப நாட்களில் காணப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொரு விதமான மக்களும் செய்த நன்மைகளை மறவாத ஒரு ஜனங்களாக கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தராகிய தேவனுடைய காரியமாக இருக்கட்டும், தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையாக காணப்படக்கூடிய அந்த சூழ்நிலைகளாக இருக்கட்டும், எந்த விஷயத்திலும் அவர்கள் தாங்கள் பெற்ற அந்த நன்மைகளை மறவாத ஒரு மக்களாய் கடைசி வரைக்கும் அந்த ஒரு காரியத்திலே உறுதியாக தங்களுடைய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பித்தாங்க. அதனால தான் அவங்களுடைய எல்லா விதமான ஓட்டங்களும் தீவிரமான ஒரு ஓட்டமாக சரியான ஒரு இயக்கமாக காணப்படக்கூடியதாய் விளங்கிட்டு. இன்னைக்கு காணப்படக்கூடிய தீமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்த நன்றிகளை மறக்கக்கூடிய அநேக விதமான மக்களுடைய நிலைகளை இன்றைக்கு உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். அது ஊழியமாகட்டும், தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், நம்முடைய சபை சார்ந்த ஒரு இயக்கமாய் காணப்படக்கூடியதாக இருக்கட்டும், எதுவாய் காணப்பட ஆரம்பித்தாலும் செய்திய நன்மையை நீங்களும் நானும் மறக்கிறது உண்டானால் அவைகள் எல்லாம் முற்றிலும் தீமை. தீமையான காரியங்களை விட்டு நீங்களும் நானும் முழுக்க விலக வேண்டியது அவசியம். இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் இது உங்களுடைய ஓட்டத்திற்கு அநேகம் தடைகளை உருவாக்கக்கூடியதாய் விளைகிறது. இந்த தீமை எல்லாம் இது எங்கிருந்து வருது? பொல்லாத பிசாசுடைய கரங்களிலிருந்து வரக்கூடிய ஒன்று. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே தீமை செய்த மக்களுக்கு நீங்க நன்மை செய்யுங்கிறது தான் கர்த்தருடைய வேதம். ஆனா நீங்க நன்மை செய்யக்கூடிய மக்களுக்கு நீங்க தீமை செஞ்சிட்டீங்கன்னா இது முழுக்க சாத்தானுடைய முக்கியமான ஒரு தந்திரம். நன்மை செய்த மக்களுடைய நன்மைகளை மறந்து நாம் அவங்களுக்கு தீமை செய்கிறது உண்டானால் அது சாத்தானுடைய அநேக விதமான தந்திரங்களிலே ஒன்றாக இருக்கிறதுனால இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் உங்களுடைய ஓட்டம் ஆண்டவராகிய தேவனால் அங்கீகரிக்கப்படாத ஒரு ஓட்டமாய் காணப்பட ஆரம்பிக்கிறதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். இன்னொரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையாக ஆதியாகம புஸ்தகத்துல 50வது அதிகாரம் 20வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கிறேன். அது என்ன விதமான வார்த்தை நமக்கு சொல்லுது பாருங்க. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். சகோதரர்கள் எல்லாருமே யோசேப்பை அழிக்கும்படியான ஒரு பெரிய ஒரு தீமையான ஒரு திட்டம் ஒன்று தீட்டினாங்க. இந்த தீமையான திட்டங்களுக்கு என்ன காரணம்? அதாவது அந்த மக்கள் செஞ்சிருக்கக்கூடிய அந்த காரியத்தை நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் இவனுக்கு எல்லா விதமான உரிமையும் போயிடும். இவனுடைய கைகளை அப்பா எல்லா விதமான சொத்தையும் கொடுத்துருவார். ஆகவே அந்த சொத்தை பிடுங்கிறதுக்காக இவனை தீமையான காரியங்களை நோக்கி அவனை அழைத்து கொண்டு போகும் முகாந்திரமாக மொழி அறியாத, இனம் அறியாத, மக்கள் அறியாத ஒரு தூர தேசத்தை விட்டு போட்டாங்க. இந்த தீமையான காரியங்களை கர்த்தருடைய நாமத்தினால இந்த யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையை முழுவதும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். இந்த மாதிரி தீமை செய்யக்கூடிய நிலைகள் எதனால வருது அப்படின்னு பார்த்தா, என்னை காட்டிலும் எவனாகிலும் ஒருவன் உயர்த்தப்படக்கூடிய நேரத்தில் என் மனம் தீமையான காரியங்களை யோசிச்சிருது.
தீமையான நினைவுகளை யாவற்றையும் யோசிக்க ஆரம்பிக்கிறது. மற்றவன் உயர்த்தப்படும் பொழுது நான் சந்தோஷப்படணும். மற்றவர்கள் மேன்மைப்படுத்தப்படும் பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தினாலே களிகூர வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால அந்த நாட்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுடைய ஓட்டங்களை நம்ம எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அவர்கள் சந்தோஷப்பட்டு களிகூறும் ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிச்சாங்க. அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்களின் மூலமாக அநேகம் அதிசயங்கள், அடையாளங்கள் உருவாக்கப்படக்கூடிய இந்த காரியங்களை அப்போஸ்தலர் சபைகளுக்கு முன்பதாக வந்து ஜனங்கள் பேசுவாங்க. ஆண்டவருடைய நாமத்தினாலே பிலிப்பு என்கிற மனுஷன் போய் உள்ள உட்கார்ந்து பேசுறாரு. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் உள்ள போய் உட்கார்ந்து பேசுறாரு. கர்த்தருடைய நாமத்தினாலே அநேக விதமான புறஜாதி மக்களுக்கு மத்தியிலே பெரிய பெரிய நன்மையான காரியங்களை கர்த்தர் என்னுடைய கரத்தின் மூலம் செய்தார். இந்த காரியங்களை கேட்ட எல்லா அப்போஸ்தலர்களும் மகிழ்ந்தாங்க, சந்தோஷப்பட்டாங்க. அவங்க யாருடைய மனமும் அவங்க மேல வந்து தாங்குதலாக காணப்படவே இல்லை. அவங்களுடைய மனம் வந்து பற்றி எரியலை. கர்த்தருடைய நாமத்தினால ஒரு விஷயம் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் உருவாக்கப்படுகிறது உண்டானால் நீங்களும் நானும் சந்தோஷப்படாத அளவிற்காக தேவனுடைய திட்டங்களை அபத்தமாக்க நினைக்கக்கூடிய எல்லா விதமான விஷயமும் தீமை. இப்ப கர்த்தராகிய தேவன் என்ன செய்யறாரு அப்படின்னா வந்து புறஜாதிகளின் மூலம், அதாவது புறஜாதிகளுக்கு மத்தியிலே ரட்சிப்பை உருவாக்க வேண்டும் என்கிறது கர்த்தருடைய திட்டம். அதுக்கு கர்த்தர் வந்து என்னை பயன்படுத்தாம இன்னொரு மனுஷனை வந்து பயன்படுத்துகிறார். நான் அந்த காரியங்களை குறித்து தீமையான ஒரு நோக்கமாக அல்ல, அதை நான் சந்தோஷமாக அவைகள் எல்லாவற்றையும் நான் பார்க்கிறேன். அப்ப தீமை என்று அழைக்கப்படக்கூடிய எதனால் என்னுடைய வாழ்க்கையில உருவாக்கப்பட ஆரம்பிக்குது அப்படின்னா வந்து கர்த்தருடைய திட்டங்கள் இந்த பூமியிலே வரக்கூடிய எல்லா விதமான விஷயமும் என்னுடைய மனசுல ஒரு சந்தோஷத்தை உருவாக்கும். இந்த மாதிரி சந்தோஷப்படாது இருக்கக்கூடிய நிலைகள் என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் இவைகள் எல்லாம் தீமையினால் உருவாக்கப்படக்கூடிய ஒன்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த திட்டமா இருந்தாலும் என் வழியாத்தான் வரணும் இப்படி நினைக்கலாம் தீமை. என்னை கொண்டுதான் கர்த்தராகிய தேவன் செய்யணும். என்னை விட்டுட்டு வேற யாரையும் வந்து கர்த்தர் பயன்படுத்தக்கூடாது. அவனை வந்து கர்த்தர் பயன்படுத்தினாலும் அது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என் மூலமா தான் கர்த்தர் பேசணும், என் மூலமா தான் கிரியை செய்யணும், என் மூலமா தான் அற்புதம் செய்யணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கர்த்தராகிய தேவனுடைய திட்டங்கள் இந்த உலகத்திலே வரக்கூடிய அந்த காரியங்களை பற்றியதான சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்காமல் நம்முடைய மனதிற்குள்ளாக அநேக விதமான விசனம் காணப்படுகிறது உண்டானால் இவையெல்லாம் தீமையினால் உருவாக்கப்படக்கூடிய ஒன்று. இந்த தீமை என்கிறது வந்து எதை பற்றி நம்ம சொல்ல முடியும்? சுயநலம் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை, என் மூலமா தான் எதையுமே கர்த்தராகிய தேவன் செய்யணும்னு சொல்லக்கூடிய இந்த நிலைகள் எல்லாம் தீமையிலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய ஓட்டத்திற்கு தடை என்னன்னு பார்த்தீங்கன்னா தீமையான காரியங்கள் எல்லாம் நம்ம விட்டு விலக்கப்படணும். இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் இது நம்முடைய ஓட்டத்திற்கு நிறைய தடைகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறதுனால தீமையாய் தோன்றும் எல்லா விதமான விஷயங்களை விட்டு நீங்கள் விலகுங்கன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுத ஆரம்பிக்கின்றார். எதையெல்லாம் தீமை என்பதை பற்றி நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே கர்த்தராகிய தேவனை விட்டு விலகுகிறதும், கர்த்தராகிய தேவன் தரக்கூடிய திட்டங்களை நம்ம சாத்தானுடைய கரங்களில் கொண்டு ஒப்புக் கொடுக்கும்படிக்காக வெடிப்புள்ள தொட்டிகளை நமக்காக வெட்டி கொடுக்கிறதும் பெரிய ஒரு தீமை என்கிறதை பற்றி கர்த்தருடைய வசனத்தில் பார்த்தோம். இடரல் உருவாக்கப்படக்கூடிய வாழ்க்கை அது ஒரு பெரிய ஒரு தீமை என்கிறதை பற்றி நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். செய்த நன்மையான விஷயங்களை மறக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் தீமை என்பதை பற்றி நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். கர்த்தருடைய திட்டங்கள் யார் மூலமாய் செயல்படுத்த ஆரம்பித்தாலும் சந்தோஷப்படாம என் மூலமா தான் வரணும்னு சொல்லி நம்ம வந்து சுயநலம் வாய்ந்த ஒரு வாழ்க்கையாக வாழக்கூடிய ஒவ்வொரு விதமான தன்மையும் தீமை என்பதை பற்றி கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். இந்த மாதிரி தீமையாக தோன்றக்கூடிய காரியங்களை விட்டு நீங்க விலகாதிருக்கிறது உண்டானால் நிச்சயமாக தேவனாகிய கர்த்தருடைய அங்கீகரிப்புக்கு பாத்திரமற்ற ஒரு மக்களாக நீங்களும் நானும் காணப்பட முடியும். தீமைகளை விட்டு விலகுங்கள், நன்மை செய்ய படியுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆண்டவராகிய தேவனுடைய சித்தத்தின்படி ஓடி தேவனுடைய பரிசுத்தமுள்ள நகரத்தை சென்று அடையக்கூடிய பாக்கியங்களை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதில் சந்தேகமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளின் மூலம் கர்த்தராகிய தேவனீர் பேசி சொன்னீர், தீமையாய் காணப்படும் எல்லா நிலைகளையும் விட்டு விலக வேண்டும் என்கிறதை பற்றி, எங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் காணப்படும் ஒவ்வொரு தீமையான நிலைகளை பற்றி நாங்கள் மெய்யாகவே ஆழமாய் கற்றுக்கொள்ளும்படிக்காக உங்களுடைய வசனம் சார்ந்த வார்த்தையின் மூலம் நீர் பேசி சொன்ன ஒவ்வொரு எச்சரிப்பான தன்மைகளுக்காக நன்றி. ஒருவேளை எங்களுக்குள் தீமையான நிலைகள் மெய்யாகவே உறைந்து கிடக்கிறது உண்டானால் இவைகளை நாங்கள் முற்றிலும் புறம்பே தள்ளி புறக்கணித்து உமக்கு சித்தமான காரியங்களின் மூலமாக கடந்து போய் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உரைக்கப்பட்ட வார்த்தைகள் யாருக்கோ அல்ல, அது எங்களுக்காக சொல்லப்பட்டவர்கள் என்பதை அறிந்து இவைகளை நாங்கள் எங்களுக்கு சுதந்திர விதமாய் மாற்றிக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தினால் தீமைகளை விட்டு விலகி கர்த்தராகிய தேவன் எங்களுக்கென்று நியமித்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஓட்டத்திலே கடைசி வரைக்கும் ஓடி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.
இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தீமைகளுக்கு நீங்கின ஒரு மக்களாக நீங்கள் ஓடும் பொழுதுதான் தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கக்கூடிய திட்டங்களை நிறைவாக்கவும், தேவனுடைய சித்தத்தின்படி ஓடி முடித்து கர்த்தராகிய தேவனுடைய நித்திய ராஜ்யத்தில் சென்று பிரவேசிக்கவும் நம்மால் ஆகும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.